السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இப்போ நான் உங்கள் முன்னாடி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களின் சிறப்பு. இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல அமல்களை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கும் கருணையின் காரணமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் அவனுடைய அருளை நாம் பெறுவதற்காகவும் பல சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி தர்றான். அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்று தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளாக இருக்குது. இந்த நாட்களின் சிறப்புகளை சொல்கிற பல குரான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்ப்போம். 89வது அத்தியாயத்தில் 1வது 2வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான்: விடியற் காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இதுக்கு இப்னு கசீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 10 இரவுகள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு ஜுபைர் ரஹ்மஹுல்லாஹ், முஜாஹித் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற அறிஞர்களுடைய கூற்றும் இதுக்கு ஆதாரமாக குறிப்பிடுறாங்க. அல்லாஹுவின் பெயரை குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் கூறுவதற்காகவும். இது 22வது அத்தியாயத்தில் 28வது வசனமாக இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறாங்க, குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான். இது தப்சீர் இப்னு கசீரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களான இந்த நாட்களில் செய்கின்ற எந்த செயலும் மற்ற நாட்களில் செய்யும் செயல்களை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாகும். இறைத்தூதர்கிட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, இறைத்தூதர் அவர்களே, அல்லாஹின் வழியில் போராடுவதை விடவா சிறந்தது என்று நபித்தோழர்கள் கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆம், அல்லாஹ்வின் வழியில் போராடுவதை விட மிகவும் சிறந்தது. எனினும் ஒரு மனிதர் தன்னையும் தன் பொருளையும் இறை வழியில் அர்ப்பணித்து வீர மரணம் அடைகிறாரோ அவரை தவிர அவரே மிகச் சிறப்புக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது புகாரில் பதியப்பட்டிருக்கு. துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களையும் செய்யும் நல்ல அமல்களும் அல்லாஹுக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கிறது இல்லை. அதனால் நம்ம தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர், அல்லாஹு அக்பர், தஹ்மீத், அல்ஹம்துலில்லா இது போன்ற திக்ர்களை அதிகமாக செய்யுங்கள் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது அஹ்மதில் பதியப்பட்டிருக்கு. இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுறாங்க, துல்ஹஜ் மாதத்தில் இந்த 10 நாட்களின் சிறப்புக்கு காரணம் இஸ்லாத்தின் தலையாய வணக்க வழிபாடுகள் இந்நாட்களில் ஒருங்கே அமைந்திருக்கிறது தான். தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ் ஆகிய யாவும் இந்த நாட்களில் நிறைவேற்றப்படுது. இந்த நிலை வேறு எந்த நாட்கள்லையும் அமையறதில்லை. அதனால தான் அந்த நாட்களில் நல்ல அமல்களில் நம்ம அதிகம் கவனம் செலுத்துவது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் செய்ய வேண்டிய விரும்பத்தக்க அமல்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். தொழுகை, கடமையான வணக்கங்களை முற்படுத்துவதும் உபரியான வழிபாடுகளை அதிகப்படுத்துவதும் அல்லாஹின் பக்கம் நம்மை நெருங்கி வைக்கிறதுல சிறந்ததாக இருக்குது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுக்கு நீ அதிகமாக சஜிதா சிரவணக்கம் செய்வாயாக, ஏனெனில் நீ அவனுக்காக ஒரு சஜிதா செய்தாயை உயர்த்தி உன் குற்றங்களில் ஒன்றை அவன் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள். இதை அறிவிக்கிறவங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. இது முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கு.
ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தா நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் அல்லாஹுக்காக ஒரு நாளில் நோன்பு நோக்கின்றாரோ அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய முகத்தை நரகத்தை விட்டும் 70 வருட தொலை தூரத்திற்கு தூரமாக்குகிறான். இதை அறிவிக்கிறவங்க அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இது முஸ்லீமில் பதியப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் சிலர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் 9ஆம் நாள், அதாவது அரஃபா நாள், முஹர்ரம் மாதம் 10வது நாள், அதாவது ஆஷுரா மாதத்தில் 3 நாட்கள், அதாவது ஒரு மாதத்துலேயும் 3 நாட்கள் 12, 13, 14 நோன்பு நோற்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. இது அறிவிக்கிறவங்க ஹுனைதத் இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு. இது அஹ்மதில் பதியப்பட்டிருக்கு. ஹஜ்ஜும் உம்ராவும் மூன்றாவது செய்யக்கூடிய செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு உம்ரா மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களின் பரிகாரமாகும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. இதை அறிவிக்கிறவங்க அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இது புகாரில் பதியப்பட்டிருக்கு. நான்காவதாக செய்ய வேண்டிய அமல் என்னன்னு பார்த்தா தக்பீர். அதாவது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இரு நபித்தோழர்களும் துல்ஹஜ் 10 நாட்கள்லையும் கடை வீதிகளுக்கு சென்று தக்பீர் கூறுவார்கள். இவ்விருவரும் தக்பீர் கூறுவதை செவியுற்ற மக்களும் தக்பீர் கூறுவாங்க. இது புகாரில் பதியப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் தனது கூடாரத்தில் உரத்த குரலில் தக்பீர் சொல்லி கொண்டிருப்பார்கள். இதை கேட்ட பள்ளிவாசலில் உள்ளவர்களும் கடை தெருக்களில் உள்ளவர்களும் மினாவே அதிலும் அளவுக்கு தக்பீர் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மினாவில் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூடாரத்திலும் படுக்கையிலும் மஜ்லிஸிலும் அனைத்து நாட்களிலும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது புகாரில் பதியப்பட்டிருக்கு. எனவே நாமும் இந்த காலகட்டத்தில் தொலைந்து விட்ட சுன்னாவை உயிர்ப்பிக்க சப்தமாக தக்பீர் சொல்வது விரும்பத்தக்க செயலாக இருக்குது. தக்பீருடைய வாசகத்தை பார்க்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அரஃபா நாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறத பற்றி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் நரகிலிருந்து தனது அடியார்களை அதிகமாக விடுதலை செய்யும் நாள் அரஃபா நாள். இதை தவிர வேறு எந்த நாட்கள்லையும் இவ்வாறு விடுதலை செய்கிறது கிடையாது. அல்லாஹ் அந்நாளில் இறங்கி வந்து இவர்கள் என்ன விரும்புகின்றனர் என்று தனது வானவர்களிடம் பெருமையாக கேட்பான். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா நோன்பை குறித்து இன்னும் சில ஹதீஸ்கள் சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அரஃபா நாளன்று நோன்பு வைப்பவருக்கு அந்நாளுக்கு முன் வருட பாவங்களையும் பின் வருட பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கை கொள்கிறேன். இதை அறிவிக்கிறவங்க அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு. இது முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கு. இந்த நோன்பை ஹஜ் செய்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட நோன்பாக இருக்குது. நான்காவது, துல்ஹஜ் மாதத்தில் 10வது நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இந்த நாளுடைய சிறப்பையும் அதன் மகத்துவத்தையும் உணராமல் இருக்கிறாங்க. இமாம் இப்னுல் கையூம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுறாங்க, குர்பானி நாள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான நாள். அதுவே ஹஜ்ஜுல் அக்பர் நாளாகும். இது சாதுல் மஆதுங்கிற கிதாபில் பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பான நாள் குர்பானி நாள், அதாவது துல்ஹஜ் 10வது நாள். பிறகு துல்ஹஜ் 11வது நாள். இது சுனன் அபுதாவுதில் பதியப்பட்டிருக்கு. அப்புறம் 5வது விஷயம் என்னன்னு பார்த்தா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள், அதாவது துல்ஹஜ் 11, புற 12, புற 13. தஷ்ரீக்குடைய நாட்கள் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் உரிய நாட்கள்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய ஹதீஸை அறிவிக்கிறவங்க நுபைஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இது அபுதாவுதில் பதியப்பட்டிருக்கு. அல்லாஹ்வை நினைவு கூறுவது கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை அறிந்து கொள்க. இந்நாட்களில் நோன்பு நோற்பது தடுக்கப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, யார் நோன்பு நோற்றுள்ளாரோ அவர் நோன்பை விடட்டும். இது ஆதாரம் அஹ்மதில் பதியப்பட்டிருக்கு. நன்மை தரும் நல்ல அமல்கள், நற்செயல்களின் பால் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா 2வது அத்தியாயத்தில் 148வது வசனத்தில் சொல்கிறான். இந்த நாட்களில் அதிகமான நல்ல அமல்களில் நம்ம ஈடுபடணும் இன்ஷா அல்லாஹ். உடலாலும் பொருளாலும் சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, அல்லாஹுக்காக குர்பானியை நிறைவேற்றுவது, அதிகமாக குர்ஆன் ஓதுவது, மனனம் செய்வது, ஓதத் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, பாவ மன்னிப்பு தேடுவது,
பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களின் நண்பர்களுக்கும் நன்மை செய்வது, இரத்த பந்தங்களையும் உறவினர்களையும் ஆதரிப்பது, சலாத்தை பரப்புவது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, நாவை பேணுவது, அண்டை வீட்டார்களுக்கு உதவுவது, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது, நடைபாதையில் மக்களுக்கு தொல்லை தருவதை அகற்றுவது, மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் செலவு செய்வது, அனாதைகளை அரவணைப்பது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, பிரார்த்தனை செய்வது, அப்பிரார்த்தனையில் பிற சகோதரர்களையும் இணைத்துக் கொள்வது, அமானிதங்களை பேணுவது, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது, ஹராமானவற்றிலிருந்து பார்வையை தாழ்த்தி கொள்வது, ஒழுவை பரிபூரணமாக செய்வது, பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் மத்தியில் துஆ செய்வது, ஐவேளை தொழுகையும் பள்ளிவாசலுக்கு சென்று நிறைவேற்றுவது, தஹஜ்ஜத் மற்றும் உபரியான தொழுகைகளில் அதிக கவனம் செலுத்துவது, தொழுகைக்கு பின் ஓத வேண்டிய திக்ருகளை ஓதுவது, காலை மாலை திக்ருகளை ஓதுவது, முஸ்லிம்களின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பங்கெடுப்பது, இது போன்ற அனைத்து நல்ல அமல்களிலும் ஈடுபட்டு அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்று மறுமையில சூனத்தை அடைய முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களது தீன் பற்றிய அறிவு ஞானத்தையும் அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தையும் எங்களுக்கு வழங்குவாயாக. அதில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. இறை விசுவாசிகளாக எங்களை மரணிக்கச் செய்வாயாக. மேலும் உத்தமர்களின் குழுவில் எங்களை சேர்ப்பாயாக. கருணைமிக்க இறைவனே, உனது கருணையினால் எங்களுக்கும் எங்கள் பெற்றோர்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயாக. ஆமீன். கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.